திண்டுக்கல்லில் 4 இடங்களில் கள்ள ஓட்டுகள் பதிவு. காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகளுடன் உறவினர்கள் வாக்குவாதம், பரபரப்பு. திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எஸ்பிசி பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் MVM நகரைச் சேர்ந்த ராம் பிரபு என்பவர் மனைவி ரோகிணி என்பவருடைய வாக்கினை மற்றொருவர் செலுத்திச் சென்றதால் ரோகிணி வாக்குச்சாவடி தேர்தல் அலுவலரிடம் புகார் தெரிவித்து 17B டெண்டர் வாக்குப்பதிவு செய்தார். இதேபோல் திண்டுக்கல் ஒய்யமார்பட்டி கென்னடி பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் MSP காலனி டீச்சர்ஸ் காலனியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் வாக்கை வேறொருவர் செலுத்திவிட்டதால் வாக்குச்சாவடி மையத்தில் தேர்தல் அதிகாரியிடம் புகார் தெரிவித்து 17B டெண்டர் வாக்கை பதிவு செய்தார். அதேபோல் நேருஜி நகர் சத்யா காலனி பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரது வாக்கை வேறொருவர் போட்டுச் சென்றதால் 17B படிவத்தில் வாக்களித்து சென்றார். மேலும் ஆரம் காலனி பகுதியைச் சேர்ந்த துவாரகணேஷ் என்பவர் வாக்களிக்க சென்ற பொழுது அவருடைய வாக்கை வேறொருவர் போட்டுச் சென்றதால் தனது வாக்கை நான் போட வேண்டும் என்று தனது உறவினர்களோடு வந்து கேட்டபொழுது அதிகாரிகள் தங்களின் வாக்குக்கு பதிலாக 17B படிவத்தின் மூலமாக தங்களது வாக்கை செலுத்துங்கள் என வாய்ப்பு கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் வாக்களித்து சென்றுள்ளனர். இருப்பினும் தனது வாக்கை செலுத்த முடியவில்லை என்பதால் அவருடைய உறவினர்கள் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கள்ள ஓட்டு போட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முறையான அனுமதி இல்லாமல் பூத் ஏஜென்ட்டாக செயல்பட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் அவர்களை இருவரையும் திண்டுக்கல் மேற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.